கணவனை நம்பாத, மனைவியை நம்பாத, பெண்ணை நம்பாத, ஆணை நம்பாத, எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஐயோ சாமி, நீங்க மட்டும் எத்தனை பேருக்கு உண்மையா இருக்கிறீங்க? இல்ல எத்தனை பேருக்கு நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க? யாரும் யாரையும் புரிந்து கொள்ள முடியாது. தயவு செய்து மனிதர்களை குற்றப்படுத்துவதை நிறுத்திக்கொள்ளணும். அதே சமயத்தில் மனிதர்கள் நாளெல்லாம் சில நேரங்களில் சில சூழ்நிலையில் நான் அப்படியே வரும்பொழுது அவமானம், பயங்கரமான அவமானம். என் மேலே ஒரு தப்பு இருக்காது. அது எப்படிங்க ஒரு தப்பு கூட இருக்காது அப்படின்னு கேட்டால் தெரியல, எனக்கும் தெரியல. என் வாழ்க்கையிலையும் அது பார்க்கும்பொழுது தான் நான் அவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். அந்த சூழ்நிலையில், அந்த மாதிரி கடுமையான சூழ்நிலையில் அப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. என் மேலே இவ்வளோ கோபப்பட வேண்டியதில்லை, என் மேலே தவறு எதுவும் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கன்னு அந்த கூட்டத்தின் மத்தியில் நான் நடுவில் பூந்து சொன்னாலும் என்னை தாக்குவதற்கும் தாழ்மைங்கிற பேர்ல தாழ்வு மனப்பான்மையோட போயிட்டாங்க. பாருங்க, அந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு இடத்துல நிமிர்ந்து நடக்க வேண்டியதா இருக்கும். அங்கேயும் நான் வந்து தாழ்மையா இருக்கிறேங்கன்ட்டு அப்படியே சோர்ந்தமான முகத்தை வச்சுட்டாங்க. அதை பத்தி நான் சொல்லல. சிரிச்ச முகத்தை விட கம்பீரமாகத்தான் இருக்கணும். பிரச்சனைகள் மத்தியில பயப்படாமத்தான் இருக்கணும். த கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவன் நல்லவர், உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்பொழுதும் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதெல்லாம் அவசியமா இருக்குது. வேதத்தின் மேல் பிரியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்ம வாழ்வில. அப்பதான் தேவனோடு இருக்கிற அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். வாங்க ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, கேட்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். வார்த்தையிலிருந்து தேவனாகி கர்த்தர் நீர் அவர்களோடு வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் பொறுப்பெடுத்து அப்பா, பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்குறவங்க அந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஆறுதலையும் அப்பா அதிசயங்களையும் நீர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீங்க வாழ்க்கையில பொறுப்பெடுத்து அவர்களை உயர்த்த என் தேவனாகி கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாங்க தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், நான் இவ்வளவு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறேனே, நான் இவ்வளவு விட்டு கொடுத்து போறேனே, கணவன் மனைவியா கூட இருக்கும். நான் இந்த இடத்துல இவ்வளவு அவமானப்பட்டு விட்டு கொடுத்து போறேனே, அதனால எனக்கு லாபம் இருக்குதா? நான் கீழ்ப்படிஞ்சா லாபம் இருக்குதான்? பாருங்க, சில நேரத்தில் நம்ம வன்முறையை கையில் எடுக்க முடியும், இருந்தாலும் விட்டு கொடுத்துருப்போம். 4 பேர் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து ஒரு ஏமாளி, இல்லை நீ பயந்தவன் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில நேரங்கள் எப்படி இருக்குன்னா, ஆண்டவருக்காக, ஏன்னா நீங்கள் யுத்தம் பண்ணாமல் இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிற வார்த்தையின்படி தேவன் சொல்லியிருக்கிறாரு சொல்லி வன்முறையை கையில் எடுக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வன்முறையை நான் கையில் எடுக்கலைங்க, அவங்க திட்டுவது போலவே, அவங்க கெட்ட வார்த்தை பேசுவதை போலவே, அவங்கள் வன்முறையில் நடக்கிறத போல நான் எடுக்கலை, இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில அந்த அவமானத்துக்குள்ள பதில் கிடைச்சிருமா? இதுதான் ரொம்ப முக்கியம். நான் அவமானப்பட்டனே, கஷ்டப்பட்டனே, அதற்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பதில் கிடைக்கும். நிச்சயமா பதில் கிடைக்கும். நாளெல்லாம் சில நேரங்களில் சில சூழ்நிலையில நான் அப்படியே வரும்பொழுது அவமானம், பயங்கரமான அவமானம். என் மேல ஒரு தப்பு இருக்காது. அது எப்படிங்க ஒரு தப்பு கூட இருக்காது அப்படின்னு கேட்டா தெரியல, எனக்கும் தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, மனிதர்கள் இப்படியெல்லாம் கடுமையாக நடந்துக்குவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலையும் அது பார்க்கும்பொழுது தான் நான் அவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். அந்த சூழ்நிலையில், அந்த மாதிரி கடுமையான சூழ்நிலையில் அப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. என் மேலே இவ்வளோ கோபப்பட வேண்டியதில்லை, என் மேலே தவறு எதுவும் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கன்னு அந்த கூட்டத்தின் மத்தியில் நான் நடுவில் பூந்து சொன்னாலும் என்னை தாக்குவதற்கும் என் மேல கோபம் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால அவங்கள விட அதிகமா கோபப்பட முடியும், வன்முறையில ஈடுபட முடியும். முடியாமலாம் இல்லை, நமக்கு நான் கைங்கால் இல்லையா, இல்லை தைரியம் இல்லையா? அப்படி தைரியம் இல்லைன்னா ஓடி ஒளிஞ்சுக்குவாங்களே. ஆனா நான் உள்ள போய் முன்னாடி நின்று சொல்றேனே, அதாவது அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு முன்னாடி போய் நின்று சொல்றேன்னா நான் எவ்வளவு தைரியமா இருந்திருப்பேன். அதனால தைரியம் இல்லாமலாம் இல்லை.
எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஆனால் அவர்களை போல நம்ம வன்முறை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அவ்வளோ பொறுத்திருக்கிறோம். அப்போ அவ்வளோ கீழ்ப்படிஞ்சிருந்தேன். அப்பவும் எனக்கு வைராக்கியம் இருந்தது. என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருந்தேன். பின்பாக யாரெல்லாம் என்னிடத்துல கோபப்பட்டாங்களோ, எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்க முடியுமோ, எந்த அளவுக்கு கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ நான் அவங்கள அவமானப்படுத்தி சொல்றேன்னா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் அவங்க ஒரு பாடம் தான் இல்லையா, ஒரு பாடம் தான். நானும் சில பேர்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பேன். அப்படி என்ன புரிந்து கொள்ளாமல் குடும்பங்களிலே உறவுகளிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள். ஓகே, அதாவது நோ ப்ராப்ளம். நான் சொல்ல வருவது என்னன்னா, நம்ம கீழ்ப்படிஞ்சு போனோம்னா, நம்ம கொஞ்சம் தலை குனிஞ்சு இருந்தோம்னா, நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா, உறவுகளிலே, நண்பர்கள் இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஊழியத்துல, சில பேர் பாருங்க, ஒருத்தங்க பேசிட்டா திருப்பி பதில் பேசியே ஆகணும். விட்டு கொடுக்குற எண்ணமே கொஞ்சம் கூட கிடையாது. இப்படி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவன் நம்மளை தண்டிச்சுட்டானா உடனே திருப்பி தண்டனை கொடுக்கறது, திருப்பி கோவம். ஏங்க, அவங்க உங்கள்ட்ட உண்மையா நடக்கிறதுக்கு அவங்க கடவுளா, பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்ல பெற்றோர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்பி பழகி இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்களை புரிந்து கொள்ளாமல் போக வாய்ப்பு இருக்குது. அவங்க அவங்க உங்களவே தவறாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன தவறு பண்ணிட்டீங்க, உங்களை எதிரியா நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாருமே மனிதர்கள். என் பிள்ளைங்க, என் கணவனுங்க, என் மனைவிங்க, என் உறவுங்க, என் நண்பங்க, யாராக இருந்தா என்னங்க, அவங்க மனிதர்கள். உங்களை விட்டு கொடுக்காம இருக்க அவங்க தேவனா? உங்களை வந்து எந்த நேரத்திலையும் உங்களை கொஞ்சுவதற்கும், உங்களை தாளாட்டுவதற்கும், உங்களை விட்டு கொடுக்காம இருப்பதற்கும் அவங்க என்ன தேவனா, இயேசுவா, கடவுளா? யோசிச்சு பாருங்க. அதனால இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் மனிதர்களிடத்துல பழக வேண்டும். இதற்காக மனிதர்களவே வெறுத்துடலாமா, மனிதர்களை வேண்டானே சொல்லிடலாமா? ஏன்னா நான் பார்க்குறேன் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம், உறவுகளை நம்பாத, கணவனை நம்பாத, மனைவியை நம்பாத, பெண்ணை நம்பாத, ஆணை நம்பாத, எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஐயோ சாமி, நீங்க மட்டும் எத்தனை பேருக்கு உண்மையா இருக்கிறீங்க? இல்ல எத்தனை பேருக்கு நீங்க மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க? யாரும் யாரையும் புரிந்து கொள்ள முடியாது. தயவு செய்து மனிதர்களை குற்றப்படுத்துவதை நிறுத்திக்கொள்ளலாம். அதே சமயத்துல மனிதர்களை குற்றப்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளலாம். அதே சமயத்துல மனிதர்களை நம்புறதையும் நிறுத்திக் கொள்ளலாம். மனிதர்களை நேசிக்கணும். எப்படி? மனிதர்களை நேசிக்கணும், தேவனை தான் நம்பணும், தேவனை தான் விசுவாசிக்கணும். நிறைய பேர் மனிதர்களை பிடிச்சி தொங்கிக்குவாங்க. நான் எவ்வளவு ஆசையா கல்யாணம் பண்ண தெரியுமா, என் கணவன் இப்படி இருக்கிறாரு, நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா, என் மனைவி இப்படி இருக்குது, நான் எப்படினாலும் இப்ப 10 மாசம் பெற்று வளர்த்தனே, என் பையன் இப்படி இருக்கிறான். அப்படிதான் இருப்பாங்க. உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் இயேசு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு, உங்களை மீட்டெடுத்தவர் இயேசு. அவரு காட்டுற அன்பை யாராலையும் காட்ட முடியாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க விட்டு கொடுத்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. கீழ்ப்படிஞ்சு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரிங்க, இப்படிலாம் கீழ்ப்படிஞ்சிருந்தா இந்த படத்துல வர்ற கிளைமேக்ஸ் மாதிரி இந்த ஹீரோவை என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க. அச்சோ, இத்தனை நாள் தவறா உன்னை புரிஞ்சுக்கிட்டனே, அப்படி ஒரு சூழ்நிலை நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் அனுபவசாலி சொல்றேன், வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நான் சொல்றேன். எப்படி? அனுபவசாலி நான் சொல்றேன், வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நான் சொல்றேன். அந்த கதையில வர மாற்றத்தை விட பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க விட்டு கொடுத்து சாந்தமா பொறுமையா, பயந்தில்ல, அழுகையின் மூஞ்சியில் இல்லை, அழுகையின் முகத்தோடு இல்லை, தைரியமாக சிரிச்ச முகத்தோட விட்டு கொடுத்து, வன்முறையில் ஈடுபடாம, அவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு நீங்க பேசாம, வாழ்க்கையின் வழிகளிலே வழி பெயின்ஃபுல்லான நேரத்திலையும் சரி, வாழ்க்கையின் பாதையிலையும் சரி, நீங்க
பொறுமையோடு நடந்தீங்கன்னா, பொறுமையோடு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சீங்கன்னா, பொறுமையோடு நீங்க சூழ்நிலைகளை கடந்து வந்தீங்கன்னா மிகப்பெரிய மேன்மையை பார்ப்பீங்க, மிகப்பெரிய அதிசயத்தை பார்ப்பீங்க. நிச்சயமாக நடக்கும். ஏனென்று சொன்னால் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இல்லாமலாம் ஒளிஞ்செல்லாம் போகல. நீங்க கண்ணீர் சிந்துவீங்கல்ல, நீங்க கஷ்டப்படுவீங்கல்ல, உங்கள்கிட்ட வேதனை இருக்கும்ல, நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காம இருந்தாலும், ஜெபிக்கணும், தேவனோட உறவோடு இருக்கணும், தேவனை கேட்டு எல்லாமே பண்ணணும். ஆனா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்தாலும் தேவன் அந்த சூழ்நிலைகளை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த சூழ்நிலைக்கு உண்டான பதில் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஒரு நேரத்துல நான் இருக்கக்கூடிய பகுதியில யாருமே எப்படி சொல்றது, நான் ஒரு மாதிரி பார்த்தவன் தான், நான் ஒரு மாதிரி பார்த்தவன் தான், எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன் தான். தேவனோடு பொறுமையோடு பயணம் பண்ணின. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு என்னுடைய நண்பர்கள் மத்தியில என்னை இந்த பகுதியில எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ அவர்கள் மத்தியில நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வீடு கட்டினேன், கார் வாங்கினேன், பொருளாதாரத்துல கொஞ்சம் அப்படி உயர்வை தேவன் கொடுத்தார். எல்லா கண்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டது. இது உண்மை, இது சத்தியம். அதற்கு பின்பாக என்னாச்சுன்னா, அதுவே என்னுடைய தரமாயிருச்சு. எப்படி அதுவே, இது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. அது ஒரு மாற்றத்துக்கு பின்பாக அந்த மாற்றம் அப்படியே போயிடுச்சு. அந்த மற்றவர்களின் பார்வை அப்படி ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இப்படி நடந்துச்சு, எப்படி இவ்வளவு டக்குன்னு இவனுக்கு ஒரு உயர்வு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அதற்கு பின்பாக அந்த ஆச்சரியம், ஓகே, இவங்க அப்படிதான் போல அப்படின்னு சொல்லி உயர்வோடையே தேவன் வைத்து விட்டார். எங்காவது சில இடங்கள்ல நமக்கு சறுக்கல் இருக்கிற மாதிரி பார்த்தாங்கன்னா இப்பதான் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி நீ சறுக்கிட்ட அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவனை வைத்து விட்டார். நான் சொல்றது புரியுதா? அப்படி சறுக்கல் வரல, ஆனா சறுக்கிருச்சுன்னா அப்படி ஆச்சரியப்படுவாங்க. அப்போ உயர்வை கொடுத்து அதுதான் இவர்களோ என்று நினைக்கும் அளவுக்கு தேவன் உயர்த்தி விடுவார், தாழ்மையோடு இருக்கும்போது. அதனாலதான் வசனம் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி மத்தேயு 5 போடப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. மத்தேயு 5 வசனம் போடப்பட்டிருக்கு. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீங்க வாழ்க்கையில விட்டு கொடுத்து சத்தியத்தின்படி நடந்து சில பாவமான சூழ்நிலையெல்லாம் வரும். அந்த இடத்துல அதை ஸ்டாப் பண்ணணும். அது ஆசையா இருக்குது, அது பிரியமா இருக்குது, இருக்கத்தான் செய்யும். அப்பா, இதை நான் விட்டுறேன், இதை விட்டு விடுகிறேன், எனக்கு நான் அப்படியே மனசை கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளுறேன். ஆனால் இதை விட சுகமான, எனக்கு உண்மையான அந்த சந்தோஷத்தை நீர் கொடுத்தே ஆக வேண்டும். உம்முடைய கிருபையின் மூலியமாக மேன்மைகளோ கொடுத்தே ஆக வேண்டும் என்று நம்ம சொல்லும் பொழுது, நாம எதெல்லாம் விட்டு கொடுத்தோமோ, தேவனுக்காக, தேவனின் வாழ்க்கைக்காக எதெல்லாம் விட்டு கொடுத்தோமோ, அதை விட பல மடங்கான சுகத்தை, சந்தோஷத்தை, தேவனின் கிருபையை அவர் அள்ளி தருவார். ஹல்லேலூயா. அள்ளி தருவார். ஆமாங்க, கிள்ளி தர மாட்டார், அள்ளி தருவார். எப்படிங்க கொடுப்பார்னா, நீங்க ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றீங்க, இல்ல ஒரு இச்சையினால நீங்க பாதிக்கப்படுறீங்க, இதெல்லாம் மன கண்ட்ரோல் பண்ணி விட்டீங்கன்னா நல்ல மனைவிய, நல்ல கணவனை, நல்ல பிள்ளைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை யோசிச்சு பாருங்க. சிற்றின்பங்கள் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுவும் மனசு கஷ்டப்பத்தோடையே இருக்க வேண்டியதா இருக்கும். இதே பேரின்பங்கள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், ஒரு நல்ல வசதியான கார்ல வரீங்கன்னா அது எத்தனை பேருக்கு கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு 4 லேண்டு வாங்குறீங்க, இல்ல ஒரு லேண்டு,
நடுத்தர மக்கள் ஒரு இடம் வாங்குறது இன்னைக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு இடம் வாங்குறீங்கன்னா உங்க உறவுகள் மத்தியில, உங்க சொந்தங்கள் மத்தியில, உங்க நண்பர்கள் மத்தியில, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மத்தியில உங்களை எவ்வளவு உயர்வா பார்ப்பாங்க. இதுவே தொடர்ந்து கொண்டே இருந்ததுன்னா நீங்க எவ்வளவு உயர இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதுதான் பேரின்பம். எல்லாரும் காய்ச்சலையும் கஷ்டத்திலையும் நோயிலையும் இருக்கும் பொழுது, உலகத்தில் வரக்கூடிய நோய்களை கண்டு பயந்தே வாழும் பொழுது, அவர்களை சுகப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அவர்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டே இருக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பேரின்பம். தேவன் அப்படிதான் நடத்துவார். அதனாலதான் சொல்றோம், கொஞ்சம் மனிதர்கள் வன்முறையில் வரும் பொழுது பதிலுக்கு பதில் வேண்டாம். அதனாலதான் வசனம் சொல்லுது, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தன் வலது கண்ணத்துல இருந்தா மறு கணத்தையும் காட்டு. உடனே அடிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் கண்ணத்தை காட்டுன்னு அர்த்தம் இல்ல, விட்டு கொடுத்து வாழு என்பதுதான் தேவன் சொல்றார். ஹல்லேலூயா. ஏன்னா விட்டு கொடுத்து, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விட்டு கொடுத்து வாழணுங்கிறதுக்காக தாழ்மைங்கிற பேர்ல தாழ்வு மனப்பான்மையோட போயிட்டாங்க. பாருங்க, அந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு இடத்துல நிமிர்ந்து நடக்க வேண்டியதா இருக்கும். அங்கேயும் நான் வந்து தாழ்மையா இருக்கிறேங்கன்ட்டு அப்படியே சோர்ந்தமாற முகத்தை வச்சுட்டாங்க. அதை பத்தி நான் சொல்லல. சிரிச்ச முகத்தோட கம்பீரமாகத்தான் இருக்கணும். பிரச்சனைகள் மத்தியில பயப்படாமத்தான் இருக்கணும். ஆனால் பொறுமையோடு இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு பதில் தேவன் செய்வார். ஏன்னா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்க எல்லாத்துக்கும் ஆயத்தமாக பொறுமையாக இருங்கள், ஜெயம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் தாவீதை கொல்லுவதற்காக அப்படி தேடுறான். தாவீது பயந்து பயந்து ஓடுற மாதிரியே இருக்குது சூழ்நிலை. அவன் உண்மையாலுமே நல்லா அண்டர்லைன் பண்ணி பாருங்க, அவன் பயந்து போகல, விட்டு கொடுத்து போனான். ஏன்னா ஒரு நேரத்துல எவன் அழிக்க வருகிறானோ, எவன் அவனை கொல்ல வரானோ அவன் தாவீதோட கைக்கு கிடைக்கிறான். தாவீது நினைச்சிருந்தா சவுலை கொன்னு இருக்க முடியும். ஆனால் அந்த சால்வையின் ஓரத்தை மட்டும் வெட்டிட்டு வந்துட்டான். எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தும் நான் உங்களை கொல்லல, உங்களை நான் அழிக்கல, உங்களை நான் தண்டிக்கல, எனக்கு வேண்டாம். கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஒரு மனிதன் மேல நான் கை வைக்க மாட்டேன், என் வாளை நீட்ட மாட்டேன் அப்படின்னு தாவீது விட்டு கொடுத்திருந்தான். விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போறது இல்லைங்க. ஆமென். நான் கதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க நீங்க, நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க நீங்க. நான் என் வாழ்விலே பார்த்திருக்கிறேன், என் வாழ்விலே பார்த்திருக்கிறேன். சின்ன சின்ன காரியத்துல கூட தேவன் உள்ள இறங்கிடுவார். அவர் ஒரு நம்மளை விட்டு கொடுக்காத தேவன், நம்மளை விட்டு கொடுக்காத தேவன். நம்மளை விட்டு கொடுக்காம எல்லா காரியங்களிலும் அவர் இறங்கி வந்து நீங்க பொறுமையோடு நடக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் உள்ள வந்துருவார். ஒரு படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், குழந்தைகள் நடத்துறதா இருக்கலாம். குழந்தைங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த சின்ன காரியம், எல்லா காரியத்திலையும் குழந்தைங்கள்ட்ட நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க, தங்கம் இது தவறு, மனைவியோ கணவனோ இது தவறுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. தேவன் அங்க அவங்களுக்கு ஒரு மைனஸ் ஏதாவது ஒன்று கொடுத்து, ஐயோ அப்பா சொன்னது சரிதான், அம்மா சொன்னது சரிதான், அண்ணன் சொன்னது சரிதான், அக்கா சொன்னது சரிதான் சொல்லி உங்கள் பக்கமாக திரும்பி வந்து நீங்க சொன்னது சரியா போச்சுங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் வாக்குவாதம் பண்ணி நான் சொல்றதுதான் சரி, சண்டை கட்டுறது பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு. நீங்க சண்டை கட்டிட்டீங்கன்னா தேவனை வேலை செய்ய விட மாட்டேங்கிறீங்களே. ஒரு மளிகை கடைக்கு போன ஒரு சிரிச்ச முகத்தோட இல்ல, ஒரு பக்கம் என்ன பண்ணிடுறாங்க, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்படியாம கேஷுவலா வாழ்ந்துடுறாங்க, சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி வாழ்ந்துடுறாங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கவனிக்காம வாழ்ந்துறாங்க. ஒரு பக்கம் என்ன பண்ணிடுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் முறைப்பு, எதுக்கு எடுத்தாலும் பதிலுக்கு பதில். இந்த ஆன்லைன்ல எல்லாம் பாக்குறமே, அவரை பத்தி இவர் சொன்னாங்க, இவரை பத்தி அவர் சொன்னாங்க, ஒருத்தர் சொல்லிட்டாங்க அதுக்கு இவர் பதில் சொன்னார். எதுக்கப்பா? எல்லாரும் உங்களை புரிந்து கொள்வதற்கு அவங்க என்ன கடவுளா?
கடவுளை தவிர எந்த மனிதனாலும் உங்களை புரிந்து கொள்ள முடியாத குற்றம் தான் படுத்துவாங்க. அதை ஏன் நம்ம யதார்த்தமா ஏற்றுக்கொள்ள கூடாது? என்ன என் மனைவி புரிஞ்சுக்கல, ஆமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன என் கணவன் புரிஞ்சுக்கல, ஆமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இத்தனை வருஷமா வளர்த்த என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், ஆமா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருப்போம்ல, நன்றியோடு இருக்கிறதுக்கு அவனை நாயா, அவன் மனுஷன் தானே அப்படிங்கிறது போலதான் அவன் உங்களுக்கு விசுவாசமாக உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க அவங்க கடவுளா? கடவுளை தவிர வேற யாரும் உங்கள் பட்சத்தில் உங்களை புரிந்து கொண்டு நடக்க முடியாது. நீங்களும் அப்படிதான், மற்றவர்களை புரிந்து நீங்களும் நடக்க முடியாது. அதனால நம்மளும் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க சொல்றது சரியாக இருக்கலாம், இருந்தாலும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, காலம் பதில் சொல்லட்டும்னு சொல்லணும். நீங்களும் யாராவது ஒரு கருத்தை சொல்லும் போது, ஒரு விஷயத்தை சொல்லும் போது சண்டை கட்டி நான் சொல்றதுதான் சரி அப்படி சொல்லக்கூடாது. இருக்கலாம் நீங்க சொல்றது சரியா இருக்கலாம், பட் எனக்கு புரியல, ஒரு நாள் புரிஞ்சதுன்னா பார்க்கலாம் அப்படின்னு காலத்துக்கு நேரத்துக்கும் நீங்க சொல்லணும். அதுக்கு வழிவிடணும். அதாவது அப்படி சொல்றது அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு வழிவிடணும், தேவனின் செயலுக்கு வழிவிடணும். நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். அதனால பொறுமையோட வாழ்க்கையில பயணம் செய்வோம். உங்களுக்கெல்லாம் கோபமே வராதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. என்ன என் மனைவி கேட்டாலும் தெரியும் எனக்கு எவ்வளவு கோபம் வரும். கோபமெல்லாம் வரும், வந்தாலும் கோபத்திலையும் குணமாக நடந்து கொள்ள வேண்டும், சோகத்திலையும் சந்தோஷமாக நடந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே பாருங்களேன், அப்பாவி போல மாட்டு தொழுவத்துல பிறக்கிறாரு, அப்பாவி போல வாழ்ந்தது போல வாழ்றாரு. இயேசு என்ன அப்பாவியா? இந்த உலகத்துக்கே அப்பா. ஹல்லேலூயா. உலகத்துக்கே அப்பா. ஏன்னா அப்பாவி போலதான் அடி வாங்குறார், அப்பாவி போலதான் சிலுவையில தொங்குகிறார். பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி தான் தெரியும், உண்மையாலுமே அப்பாவியா? உயிரோட நிறைய பேருக்கு இவர் எழுப்பினார், இவரும் உயிரோட வந்தார். இன்னைக்கு இயேசு என்று ஒருத்தர் தான் வந்தார். இன்னைக்கு இயேசுவை போல இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? உலகத்திலே அதிக பேர் வணங்கக்கூடிய, அதிக பேர் பின்தொடரக்கூடிய ஒரு மதம்னு சொன்னா கிறிஸ்துவ மதமாக இருக்கிறது. அப்புறம் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி? அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுனால, நீங்க உங்களை பார்த்த சில பேருக்கு அப்பாவி மாதிரி கோமாளி மாதிரி தெரியும், அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தேவன் உங்க பக்கமாக நின்று என் மகன் என் மகள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை தேவன் காண செய்வார். மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மையாக வைப்பார். வசனம் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உங்கள் குடும்பத்தை, உங்க உறவுகளை, உங்க சொந்த பந்தங்களை நீங்க சுதந்தரித்துக் கொள்வீர்கள். அதே போல லேண்டு, வசனம் சொல்லுது, பூமியில் இருக்கக்கூடிய நிலங்களை, லேண்டை சுதந்திரித்துக் கொள்வீங்க. பொருளால, ஆசீர்வாதத்தால, ஐஸ்வர்யத்தினால மிகுதியாய் வாழ்க்கையில பார்ப்பீங்க, மிகுதியாய் வளர்வீர்கள். இது நிச்சயமாய் நடக்கும். பாருங்க, கொஞ்சம் பணம் கொஞ்சம் காசு இருந்தாவே உங்களை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தேவன் அப்படியும் செய்வார். மனசார உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார். இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்னா நடக்காது. தேவன் மேல் விசுவாசமாக நம்பிக்கையோடு காத்திருந்தால் நிச்சயம் நடக்குங்க. தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவானா, தன்னை உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவானா. இது இயேசுவின் வார்த்தை பாருங்க. தன்னை தாழ்மையோடு இருக்கிறவன் அவன் நிச்சயமாக உயர்த்தப்படுவானா. 30 மாடி கட்டடத்து மேல போய் கடவுள் நிப்பாட்டிடுவார் அப்படி சொல்லிட முடியுமா? அது அப்படி இல்லை. அதனால சொல்றேன், மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மையாக வைப்பார். அது பணமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், குணமா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப சந்தோஷமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை எல்லாவற்றிலும் நீங்க தாழ்மையோடு நடக்கும் பொழுது உங்களை உயர்வாக வைப்பார். இது இயேசுவின் கடவுளின் வார்த்தைங்க. தான் சொல்றேனே, என்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள சொன்னேனே சிலதெல்லாம். அப்படியே அவ்வளவு ஏன் நீங்க நினைச்சிருந்தா அப்படி பண்ணியிருந்திருக்க முடியுமே, இப்படி பண்ணியிருந்திருக்க முடியுமே அப்படின்னு சொன்னாங்க. முடியும் தான். நான் தேவனுக்காக காத்திருக்கிறேன், தேவனுக்காக பொறுமையா இருக்கிறேன். தேவன் வேலை செஞ்சாரா இல்லையா? பிரம்மாண்டமாக செய்தார். நான் விசுவாசித்ததுக்கும் மேலாக செய்தார். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய வாழ்க்கை என்பது பொறுமையோடு நடங்க.
மீதியானதை உங்களை பெருமையாக மாற்றி மீதியானதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம போடுற தேவனுடைய வார்த்தை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.